Hi guys, and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ Solana ஓட இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட்டோட தாங்க இன்னைக்கு நான் உங்களோட வீடியோல வந்து சந்திக்கிறேன். சோ Solana வந்து பாத்தீங்க அப்படினா ஆஃப் தி லேட்டா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து மிகப்பெரிய மைல்ஸ்டோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் அக்டோபர்ல வந்து ரெண்டு முக்கியமான காயின்ஸ் வந்து நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணனும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா XRP and இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Solana. சோ அதோட ETF ஓட அப்ரூவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து வரப்போகுது அப்படினு சொல்லிட்டு இருந்தேன். பட் டெஃபினிட்டிவான டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம கைக்கு வரல நான் சொல்லவும் இல்லை. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ரிகார்டிங் Solana. என்ன அப்படின்னா பை எண்ட் ஆஃப் திஸ் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா Solanaவோட ETFஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா Solanaவோட ETPஸோட இன்ஃப்ளூஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட்ல இருந்தால் ETFs. ஸோ ETPன்றது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கிறதாகவும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாக Solanaவோட ETFஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மார்க்கெட் சைட் பார்ப்போம். கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா Solana வந்து ஆல்மோஸ்ட் 230 to 232 இந்த டாலர்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இமீடியட் புஷ் டு 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக Solanaக்கு வந்து கேரண்டீடாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த எண்ட் ஆஃப் திஸ் இயருக்குள்ளே கண்டிப்பாக $300 வந்து பார்த்தீங்கன்னா Solana வந்து டச் பண்ணும் அப்படின்றத நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த எய்ம்லேருந்து இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் நோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும். நிறைய ETFs வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இருக்குது. இந்த கிரே ஸ்கேல் கம்பெனியோடது, பிட்வைஸ் கம்பெனியோடது, பிளாக் ராக்கோடது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் திஸ் வீக்குள்ளே செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டிசிஷனில் கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்து இப்போ தேர்டுக்கு தான் ரேஸு. ஆல்ரெடி உங்களுக்கு பிட்காயினோட ETFs அப்ரூவ் ஆகிடுச்சு, இத்தனையோட ETFs அப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த மூணாவது இடத்தை யார் பிடிக்க போகிறா அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாமினன்ஸ் இருக்கும். இந்த மூணாவது இடத்த இப்போ ஃபர்ஸ்ட் XRP பிடிக்க போதா இல்லை Solana பிடிக்க போதா அப்படின்ற காம்படிஷன் தான் நடந்துட்டுருக்கு. பட் Solanaவோட எக்ஸ்பர்ட்ஸில் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா பை திஸ் வீக்கெண்டுக்குள்ளே Solanaவோட ETFs வந்து லான்ச் ஆகிடும். இது மூலமாக நாங்கள் தான் தேர்டு பிக்கஸ்ட் காயினாக உருவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக XRP சும்மா இருக்க மாட்டாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு நியூஸ், இந்த ஒரு ஐப்னால கண்டிப்பாக Solanaவோட மார்க்கெட்டை இந்த வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கூடிய டேக் அவே. ஸோ தட் இஸ் நியூஸ் லெவர் ஷேர் கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.